ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. கோல் இந்தியாவோட சப்சிடரி கம்பெனி லாஸ்ட் மந்த் ஒரு ஐபிஓ வந்திருந்தாங்க, பாரத் குக்கிங் கோல் அப்படின்னு. அந்த ஐபிஓ நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துச்சு நம்ம ஐபிஓ இன்வெஸ்டருக்கு. கிட்டத்தட்ட 95% ப்ரீமியமில் லிஸ்ட் ஆச்சு. இப்போவுமே ஐபிஓ ப்ரைஸ்க்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ எகெயின் கோல் இந்தியாவோட இன்னொரு சப்சிடரியான சென்ட்ரல் மைன் பிளானிங் அண்ட் டிசைன் இன்ஸ்டியூட், இந்த கம்பெனி ஐபிஓ வரப்போகிறாங்க மார்ச் 20 ஸோ இந்த கம்பெனி எப்படி, இந்த ஐபிஓ எப்படி ப்ராஃபிட் தருமா இல்லையா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த கம்பெனி பற்றிய ஷார்ட் அனாலிசிஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்க, இந்த கம்பெனி கோல் அண்ட் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு மைன் பிளானிங் அண்ட் டிசைன் சர்வீசஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஒரு கன்சல்டன்சி மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. 61% மார்க்கெட் ஷேரை இவர்கள் தான் வச்சுருக்காங்க. ஸோ மோனோபோலி கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா சேஃப்டி, ஹெல்த்து, என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும். அதுவும் இது மாதிரி மைனிங் கம்பெனிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அது எல்லாமே ஃபாலோ பண்ணுறது தான். ஒரு மைனிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுலேருந்து க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் டிசைன் ஆகட்டும், சப்ளை, இன்ஸ்டாலேஷன், கமிஷனிங், டெஸ்டிங் இது எல்லாமே பண்ணுறது தான் இந்த நம்ம ஐபிஓ வந்திருக்கிற சென்ட்ரல் மைன் பிளானிங் அண்ட் டிசைன் இன்ஸ்டியூட். ஸோ இந்த கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கன்சல்டன்ட் மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் கோலுக்கும் கோல் இந்தியாவுக்கும் நடுவில் ஒரு இன்டர்மீடியரி மாதிரியும் செயல்பட்டுட்டு வர்றாங்க. ஸோ மோனோபோலி கம்பெனின்னே நம்ம சொல்லலாம். 8 வெல் எக்யூப்டு லேபார்டரிஸ் இவர்கள்கிட்ட இருக்குது. இந்த லேபார்டரிஸ் பார்த்திங்கன்னா ஏர், சாயில், வாட்டர், நாய்ஸ் பேராமீட்டர் இது எல்லாமே மானிட்டர் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்எல்சிக்கு நம்ம போயிருந்தோம், நெய்வேலிக்கு. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மைனிங் ஒர்க் நடந்தது அப்படின்ற ஒரு தடமே இல்லாத அளவுக்கு அப்படி ஒரு இதெல்லாம் வச்சு மரம்லாம் நல்லா வளர்ந்து தண்ணி வச்சு பறவைகள்லாம் வந்து அந்த இடத்துல வந்து மைனிங் ஒர்க் நடந்துச்சு அப்படின்ற ஒரு தடமே இல்லாத அளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது மாதிரி அந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும் இந்த மைனிங் கம்பெனி, கோல் கம்பெனி இவர்களுக்கு எல்லாமே. ஓகேங்களா, ஸோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணுறது. அண்டு ஏர் பொல்யூஷன், சாயில், வாட்டர், நாய்ஸ் பொல்யூஷன் இந்த பேராமீட்டர் எல்லாமே இந்த வெல் எக்யூப்டு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மூலமாக அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. 7 ரீஜனல் இன்ஸ்டியூட்டும் இருக்குது. மெயினாக கோல் ப்ரொடியூஸ் நடக்கிற இடம் அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால். ஸோ அந்த இடத்துல 7 ரீஜனல் இன்ஸ்டியூட்டும் இவர்கள்கிட்ட இருக்குது. ஸோ ஓகேங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி டிவிடெண்ட்டுமே நல்லா பே பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 3 இயராக பார்த்திங்கன்னா ஆன் ஆவரேஜாக 40% பக்கம் டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் பேயிங் கம்பெனி அப்படின்றனால அதுவுமே அண்டு மினி ரத்னா கம்பெனி நம்ம கவர்மெண்ட் கம்பெனி அப்படிங்கிறப்பயே கொஞ்சம் ஒரு சேஃப்டி இருக்குது, அமௌண்ட்டுக்கு சேஃப்டி இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல்ஸ் பார்க்கலாம். இன்கம் பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. 2025 வரைக்கும் 26 3 குவார்ட்டர் பொறுத்த வரைக்கும் 1500 கோடியாக இருக்குது. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4th குவார்ட்டரில் தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் போக ஃபைனல் இன்கமும் ஃபைனல் ப்ராஃபிட்டும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த 3 குவார்ட்டர் வச்சு நம்ம எதுவும் டிசைட் பண்ண முடியாது. 4th குவார்ட்டரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ அதை அடிஷன் பண்ணதுக்கப்புறம் க்ரோத்தில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் பியர் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பியர் கம்பெனிஸ் ஒன்றும் தேவையில்லை. இவர்கள் தான் வந்து மோனோபோலி அப்படின்னு எடுத்துக்கலாம். கோல் இந்தியாவோட சப்சிடரி அப்படிங்கிறனால இவர்கள் தான் ஃபுல் பிஸ்னஸுமே இன் ஃபியூச்சர்லேயுமே பண்ண போகிறாங்க. ரைட்ஸ் லிமிடெட், இன்ஜினியர்ஸ் இந்தியா இந்த 2 கம்பெனியை கொடுத்துருக்காங்க. இவர்களுடைய PE மல்டிபிள் 19 and 25. ஆஃப்டர் ஐபிஓ நம்ம கோல் இந்தியா சப்சிடரி ஐபிஓ வர்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா 21.65 இருக்க போது PE மல்டிபிள். ஓகேங்க, அடுத்த ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த ஐபிஓவில் ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா இருக்குது. நம்ம வந்து மார்ச் 11 அண்ட் அதற்கும் பிஃபோராக கோல் இந்தியாவோட ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் ஐபிஓக்காக நம்ம வாங்கி அப்படியே வச்சுருந்தோம், இடையில விற்காமல் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஐபிஓவுக்குமே ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாக்கு எலிஜிபிளாக இருந்திருப்போம். ஓகேங்களா, ஸோ ஐபிஓ ப்ரைஸ் வந்து 172 ரூபா. ஐபிஓ ஓப்பன் ஆகிறது மார்ச் 20 ஃப்ரைடே, க்ளோஸ் ஆகிறது மார்ச் 24. டோட்டலாக இஷ்யூ சைஸ் பார்த்திங்கன்னா 1842. கிரே மார்க்கெட்டில் 15 ரூபா அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, அதாவது 8%. ரிஜிஸ்டர் அப்படின்னு பார்த்தோன்னா கேஃபின் டெக்னாலஜிஸ். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஐபிஓ பற்றிய அப்டேட்ஸ்க்காக. ஸோ லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ 2.0 அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம டெலகிராமில் வந்துடும். ஓகேங்களா, ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். மோனோபோலி கம்பெனி, ஸ்ட்ராங் பேரண்ட் கம்பெனி, ஃபைனான்ஷியல்ஸ், வேல்யூஷன்ஸ் எல்லாமே ஓகேவாக இருக்குது. டிவிடெண்ட் பே பண்ணுற கம்பெனியாகவும் இருக்காங்க. கிரே மார்க்கெட்டில் லிட்டில் டிமாண்ட் இருக்குது. லாங் டேர்ம் க்ரோத் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக ரீசனபிளாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.
ஸோ ஷார்ட் டேர்ம் லிஸ்டிங் கெயின் பர்பஸ்க்காக நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப காஷியஸாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ இருக்க மார்க்கெட் சுச்சுவேஷனில் எதுவுமே சொல்ல முடியாது. பட் டிவிடெண்ட் பே பண்ணுற கம்பெனி அண்ட் லாங் டேர்முக்கு நம்ம ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக வேணால் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு தான் இருக்கேன். பேஸ்ட் ஆன் சப்ஸ்கிரிப்ஷன் எத்தனை அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்றத அந்த டைமில் தான் டிசைட் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்டேட்காக அண்ட் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், எடுத்துக்கலாம். அண்டு டேர்ம் இன்சூரன்ஸோட ப்ரீமியம் பார்த்திங்கன்னா இப்போ 31 மார்ச்சுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், பெஸ்ட்டு ஒன்றா சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் ஏஞ்சல் 1 அண்ட் 0 லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.